சென்னை புறநகரில் கடந்த 48 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 கொலைகள் நடந்திருக்கிறது. 2 கொலைகளில் குற்றவாளிகள் சிக்கியிருக்கிறார்கள். 3வது கொலையில் தலைமறைவான குற்றவாளியை போலீசார் தேடி வருகிறார்கள். கொலை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என்ன? சென்னை கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்தவர் பாலாஜி. செவ்வாய் இரவு 7 மணி அளவில் கொட்டிவாக்கம் டாஸ்மாக் கடை அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரை ஓட ஓட விரட்டி அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். இரத்த வெள்ளத்தில் விழுந்த பாலாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த வழக்கில் வசூல், ஐவின், கார்த்திக், சஞ்சய், ராஜா ஆகிய 5 பேர் கைதாகி உள்ளனர். விசாரணையில் அவர்கள் அதிர்ச்சிகரமான தகவல்களை கூறியுள்ளனர். கொலை செய்யப்பட்ட பாலாஜி 2016ஆம் ஆண்டு விஷ ஊசி மூலம் ஒருவரை கொலை செய்த வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். பாலாஜி மீது மேலும் 2 கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பசூல் உள்ளிட்ட இளைஞர்களுடன் பாலாஜிக்கு மோதல் ஏற்பட்டுள்ளது. தன்னை எதிர்ப்பவர்களை உனக்கும் ஊசி போடணுமா என பாலாஜி மிரட்டி அடங்கச் செய்து விடுவார். அதே உத்தியை பசூல் உள்ளிட்ட இளைஞர்களிடமும் காட்டியுள்ளார் பாலாஜி. பசூல் கும்பல் தங்களையும் ஊசி போட்டு பாலாஜி கொன்று விடுவாரோ என பயந்துள்ளனர். அதனால் தாங்கள் முந்திக்கொண்டு அவரை கொலை செய்துவிட வேண்டுமென திட்டமிட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை இரவு நடந்து சென்று கொண்டிருந்த பாலாஜியை வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இந்த வழக்கில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரான வினோத் தலைமறைவாகியுள்ளார். அவர்தான் பாலாஜியின் நடமாட்டம் குறித்து வசூல் கும்பலுக்கு தகவல் கொடுத்துள்ளார் என்கிறார்கள் போலீசார். கைதான 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் போலீசார். பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. செவ்வாய் இரவு வீட்டில் விஜயலட்சுமி தனியாக இருந்துள்ளார். 8 மணியளவில் வீட்டிற்கு டீ கொடுக்க சென்ற அவரது உறவினர் குரல் கொடுத்தும் விஜயலட்சுமி வெளியில் வராததால் கணவன் தேவதாசிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அவர் வந்து பார்த்தபோது படுக்கையறையில் விஜயலட்சுமி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவரிடமிருந்த 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. விஜயலட்சுமியை கொலை செய்தது யார்? விஜயலட்சுமியின் கணவன் தேவதாஸ் அனகாபுத்தூரில் ஒரு ஓட்டல் நடத்தி வருகிறார். அதில் சீனிவாசன், இளையராஜா என்ற 2 இளைஞர்கள் வேலை செய்து வந்தனர். அவர்களது நடவடிக்கை சரியில்லாததால் வேலையை விட்டு நிறுத்தினார் தேவதாஸ். செவ்வாயன்று அவர்களுக்கு கணக்கு முடித்து பணம் தருவதாக தேவதாஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜயலட்சுமி கொலை செய்யப்பட்டு நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சீனிவாசன், இளையராஜா இருவரும் தங்கியிருந்த இடத்திலிருந்து தலைமறைவாகி உள்ளனர். அதனால் அவர்கள் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகனின் கள்ளக்காதலால் உயிரிழந்த தந்தை இஸ்மாயில் இவர். சென்னை மேற்கு தாம்பரத்தில் குடும்பத்துடன் வசித்தவர் இஸ்மாயில். ஆட்டோ ஓட்டுநரான இவர் 19ஆம் தேதி மாயமானார். புகாரின் பேரில் போலீசார் தேடிய போது 26ஆம் தேதி குன்றத்தூர் அருகே புறவழிச்சாலையில் சாலையோரம் சடலமாக மீட்கப்பட்டார். போலீசார் விசாரணையில் கொலையின் பின்னணி தெரிய வந்தது. இஸ்மாயிலின் மகன் அசாருதீன், இவரும் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் இவரது நண்பர் சுரேந்தர் என்பவரின் மனைவிக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது.
இந்த நிலையில் அசாருதீனுடன் சுரேந்தரின் மனைவி சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அசாருதீனின் தந்தை இஸ்மாயிலை சந்தித்து சுரேந்தர் பேசியுள்ளார். அப்போது வாக்குவாதம் முற்றியதால் சுரேந்தர் தனது நண்பர் பாலாஜியுடன் சேர்ந்து உருட்டுக்கட்டையால் இஸ்மாயிலை அடித்து கொலை செய்துள்ளார். அதையடுத்து இருவரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சுரேந்தர் மற்றும் பாலாஜியை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். மகனின் தவறான தொடர்பால் தந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் மேற்கு தாம்பரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச் செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.